வெல்கம் டு குர்ஷி தமிழ் வேர்ல்டு. இதில் நம்ம 7th இங்கிலீஷ் டேர்ம் 2ல் இருக்க அலைஸ் இன் ஒண்டர்லேண்ட் இந்த ஸ்டோரியோட கண்டினியூ இங்கே பார்க்கலாம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டுருக்கும். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். There was a table set out under a tree in front of cows and the marcher and the hatter were having tea at it. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அலைஸ் அப்படியே அந்த கார்டனில் நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ நடந்து வந்துட்டுருக்கும்போது அங்கே 2 பேர் ஒரு மரத்தடியில் டீ குடிச்சிட்டு ஒரு டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஹேரும் அதுக்கப்புறம் ஹேட்டர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அங்கே டீ குடிச்சிட்டு அந்த மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. The dormouse was sitting between them, fast asleep, and the other two were using it as a cushion, resting their elbows on it and talking over its head. அதாவது அவங்க அந்த மரத்தடியில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த டேபிளில் என்ன உட்காந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மவுஸ், ஒரு சின்ன எலி அந்த இடத்துல நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் தன்னோட எல்போ, தன்னோட அந்த முழங்கையை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது மேலே வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. வெரி அன்கம்ஃபர்டபுள் ஃபார் த டோர்மோஸ் தாட் அலைஸ். அலைஸ் என்ன நினைக்கிறா அப்படின்னா அந்த டோர்மோஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். ஒன்லி ஆஸ் இட்ஸ் அஸ்லீப் ஐ சப்போஸ் இட் டஸ் நாட் மைண்ட். த டேபிள் வாஸ் லார்ஜ் ஒன் பட் த 3 were all crowded together at one corner of it. No room, no room, they cried out when they saw அலைஸ் coming. அதாவது அந்த அலைஸ் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த மவுஸ் தூங்கிட்டு இருக்கனால அது கண்டுக்கலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்கப்புறம் அலைஸ் அந்த இடத்துக்கு வர்றா. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உட்காந்துருக்க மார்ச் ஹேரும் அதுக்கப்புறம் ஹேட்டர் 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா நோ ரூம் நோ ரூம், அதாவது இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அலைஸை பார்த்து கத்துறாங்க. There is plenty of room, said Alice indignantly, and she sat down in a large armchair at one end of the table. Have some wine? The March had said in encouraging tone. Alice looked all around the table, but there was nothing on it but tea. I don't see any wine, she remarked. அதாவது அங்கே நிறைய இடம் இருக்குது, பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி அலைஸை பார்த்து சொன்னாங்க. அலைஸ் என்ன பண்ணா அப்படின்னா அந்த டேபிளோட கார்னரில் ஒரு லாங் ஆர்ம் சேர் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு அவள் உட்கார்றா. ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறம் ஹாவ் சம் ஒயின் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஹேர் கேட்குறாங்க. அதாவது கொஞ்சம் அந்த திராட்சை பழரசம் சாப்பிடு அப்படின்னு சொல்லி மார்ச் ஹேர் அலைஸை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ அலைஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த டேபிளை சுற்றி பார்க்குறா. அந்த இடத்துல ஒயின் எதுவும் இல்லை, அங்கே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா டீ மட்டும்தான் இருக்குது. தென் இஸ் நாட் எனி செட் த மார்ச் ஹேர். தென் இட் வாஸ் நாட் வெரி சிவில் ஆஃப் யூ ஆஃபர் இட், செட் அலைஸ் ஆங்க்ரிலி. இட் வாஸ் நாட் வெரி சிவில் ஆஃப் யூ டு சிட் டவுன் without being invited, said the March hare. I did not know it was your table, said Alice. It's late for a great many more than 3. அதாவது அலைஸ் என்ன சொல்கிறா அப்படின்னா நீ ஒயின் குடின்னு சொன்ன, பட் ஆனால் இங்கே எதுவும் இல்லை, இந்த மாதிரி சொல்கிறது ஒரு நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லி அலைஸ் கோபத்தோட மார்ச் ஹேரை பார்த்து சொல்கிறா. மார்ச் ஹேர் அதுக்கு என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நான் உன்னை இங்கே இன்வைட் பண்ணவே இல்லை, ஆனால் நீ இங்கே உட்காந்துருக்க, ஸோ அதுவும் நாகரிகம் கிடையாது அப்படின்னு சொல்லி மார்ச் ஹேர் அதுக்கு ரிப்ளை பண்ணுறான். ஐ டிட் நாட் நோ இட் வாஸ் யுவர் டேபிள். அதுக்கு அலைஸ் இது உங்களோட டேபிள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அலைஸ் சொல்கிறான். இட்ஸ் அ லைட் ஃபார் கிரேட் மெனி மோர் தென் 3. அதாவது இந்த இடத்துல 3 பேர்த்துக்கு மேலே நிறைய பேர் உட்கார முடியும், அந்தளவுக்கு இந்த இடத்துல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவ சொல்கிறான். யூ மே ஸ்டே இஃப் யூ ஆன்சர் மை ரிடில். அதாவது நீ இங்கே உட்காரணும் அப்படின்னா நான் உனக்கு ஒரு விடுகதை கேட்பேன் அப்படின்னு சொல்லி மேட் ஹேட்டர் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தா ஒய் இஸ் ஏ ராவன் லைக் அ ரைட்டிங் டெஸ்க். அலைஸ் ஃபெல்ட் ட்ரெட்ஃபுல்லி பசில்டு. த ஹேட்டர்ஸ் ரிடில்ட் சீம்டு டு ஹாவ் நோ சார்ட் ஆஃப் மீனிங் இன் இட் அண்ட் yet it was certainly English. I don't quite understand you, she said as politely as she could. Have you guessed the riddle yet? இதில் விடுகதை என்ன கேட்டாங்க அப்படின்னா அண்டங்காக்கா ஏன் அந்த ரைட்டிங் டெஸ்க்கு கரும்பலகையோட கலரில் இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க.
ஸோ கேட்டதுக்கு அலைஸுக்கு வந்து அது புரியலை. ஸோ என்ன அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை, மறுபடியும் சொல்லுங்கன்னு கேட்குறான். உடனே வந்து மேட் ஹேட்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னும் நீ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கெஸ் பண்ணலையா இன்னும் அப்படின்னு சொல்லி மேட் ஹேட்டர் வந்து அலைஸ் கிட்ட கேட்குறான். No, I give up, Alice replied. What is the answer? I have not the slightest idea, said the hatter. Nor I, said the marcher. Alice sighed wearily. I think you might do something better with the time, she said. Then waste it is asking riddle that have no answer, and she continued her walk. அலைஸ் வந்து எனக்கு தெரியல, ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி அலைஸ் வந்து கேட்குறான். அதுக்கு மார்ச் ஹேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எனக்கும் தெரியலை அப்படின்னு சொல்லி 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. அலைஸ் வந்து பெருமூச்சு விடுறா. ஸோ விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ திங்க் யூ மைட் டூ சம்திங், இந்த மாதிரி ஆன்சரே இல்லாத கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு பதிலாக நீங்கள் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு வேலை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, as she continued her walk, அங்கிருந்து நடந்து போயிடுறா. Suddenly she found herself in the middle of the field where the Queen of Hearts was playing croquet. Her cards and gardeners were shaped like cards. One gardener had planted white roses by mistake and then painted them red. Off with their heads, shrieked the Queen, I hate white roses. அதாவது அலைஸ் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கா. ஸோ நடந்து வந்துட்டுருக்கும்போது அங்கே ஒரு ராணி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரிக்கெட் கேம் வந்து விளையாண்டுருக்காங்க. அந்த கார்டனில் வந்து வேலை செய்யக்கூடிய கார்டனர், அந்த தோட்டக்காரர்கள்லாம் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயிட் ரோஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ரெட் கலர் வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உடனே குயின் வந்து கத்திகிட்ருக்காங்க, என்ன அப்படின்னா அவங்களோட தலையை வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லி கத்திகிட்ருக்காங்க. எனக்கு வந்து ஒயிட் ரோஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவங்க கத்திகிட்ருக்கிறத அலைஸ் அப்படியே நடந்து வந்து பார்த்துட்ருக்கா. Then she noticed Alice asked her, have you ever played croquet? Yes, Alice timidly answered, but I have never used a flamingo or hedgehog. Play with me, ordered the Queen, and let me win, I will have your head. Alice tried her best to play well, but she had trouble with her flamingo. Off with her head, cried the Queen. Just then a trumpet sounded in the distance, calling court session. அதாவது அலைஸ் வந்து அங்கே நடந்து வந்துட்டுருக்கிறத அங்கே விளையாண்டுருக்கிற ராணி வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த க்ரிக்கெட் கேம் வந்து உனக்கு விளையாட தெரியுமா, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே வந்து எஸ் எனக்கு விளையாட தெரியும் அப்படின்னு சொல்லி அலைஸ் வந்து சொல்கிறா. ஸோ சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து ஃப்ளமிங்கோ அப்படின்னா நாரை, அந்த பால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாரை ஷேப்பில் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து விளையாண்டது கிடையாது அப்படின்னு சொல்லி அலைஸ் வந்து அந்த ராணிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கா. அது ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ என்னோட விளையாண்டு நீ வின் பண்ணலை அப்படின்னா நான் உன்னோட தலை வந்து வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த ராணி வந்து சொல்கிறாங்க. உடனே அலைஸ் வந்து தன்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா விளையாடுறா. ஆனால் அந்த நாரை ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த பாலை வச்சு அவளுக்கு விளையாடுறது ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒன்றா இருக்குது. ஸோ அலைஸ் வந்து வின் பண்ணல. அதனால் குயின் வந்து ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவளோட தலையை வந்து வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கத்திகிட்ருக்காங்க. அதாவது தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரம்பட் சவுண்டோட கோர்ட் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. Everyone rushed into the courtroom. Court is now in session, announced the White Rabbit. Will Alice please come to the stand? Alice took the stand and looked at the jury box where the March Hare and the Mad Hatter were making noise. எவ்ரிஒன் ரஷ்டு இன்டு த கோர்ட் ரூம். அதாவது எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் ரூமில் சுற்றி நிற்கிறாங்க. ஸோ கோர்ட் செஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஒயிட் ராபிட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அலைஸ் இங்கே வந்து நில்லு அப்படின்னு சொல்லி ஒயிட் ராபிட் வந்து அலைஸ் கிட்ட சொல்லுது. ஸோ அலைஸ் வந்து அங்கே நின்று எல்லாத்தையும் பார்க்குறா. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மார்ச் ஹேரும் மேட் ஹேட்டர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டோர் மவுஸ் லெஃப்ட் அண்ட் த செசையர் கேட் ஸ்மைல்ட் அட் ஹர். அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோர் மவுஸ் வந்து தூங்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் செசையர் கேட் பார்த்தீங்க அப்படின்னா அலைஸை பார்த்து அங்கே நின்று சிரிச்சிட்ருக்கு. வாட் இஸ் த கோயிங் ஆன் ஆஸ்க்டு அலைஸ். அலைஸ் கேட்குறா, இங்கே என்ன போயிட்டுருக்கு, என்னது அப்படின்னு சொல்லி அலைஸ் வந்து கேட்குறா. யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ஸ்டீலிங் த டெலிசியஸ் ஹார்ட் ஷேப்டு டாட்ஸ், அக்யூஸ்டு த குயின், அண்ட் நவ் யூ மஸ்ட் பி பனிஷ்டு. அவங்க அலைஸ் பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ராணிக்கு வச்சுருந்த ஒரு ஹார்ட் ஷேப்டு கேக் வந்து நீ சாப்பிட்டுட்ட, ஸோ அதனால நீ தண்டிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. ஆஃப் வித் ஹர் ஹெட், அதாவது அவளோட தலையை வந்து வெட்டுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்திகிட்ருக்காங்க.
How silly, replied Alice. I did not have the slightest idea what you were talking about. I was only playing croquet. உடனே அலைஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து க்ரிக்கெட் கேம் மட்டும்தான் விளையாண்டுருந்தேன், நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி அலைஸ் வந்து சொல்லிகிட்ருக்கா. ஸோ அலைஸ் மேலே யாரோ ஷோல்டர் மேலே லைட்டாக கை வைக்கிறாங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் அவள் எழுந்திருக்கிறான். ஸோ எழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, நீ வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உடனே நான் ஒரு வித்தியாசமான ஒரு கனவு வந்து கண்டேன். அங்கே நடந்த எல்லாத்தையும் வந்து அவங்க சிஸ்டர்கிட்ட அலைஸ் வந்து சொல்லிகிட்ருக்கா. ஆனால் வந்து அவங்க சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எதுவுமே கவனிக்கலை. ஸோ மறுபடியும் அவங்க வந்து புத்தகம் வந்து வாசிச்சிட்ருக்காங்க. ஸோ அலைஸ் வந்து அப்படியே எழுந்துட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா, அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மரத்தடியில் ஒரு ஒயிட் ராபிட் வந்து பிங்க் ஐஸோட அந்த ட்ரீக்கு பின்னாடி இவளை வந்து பார்த்துட்ருக்கு, எட்டி அவளை பார்த்துட்ருக்கு. ஸோ இதோட இந்த ஸ்டோரி வந்து கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.